வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த வராகி அம்மா எதுக்காக உன் கண்களில் பட்டிருக்கேன் தெரியுமா? எப்போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் போகும்போது அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அல்லவா? அப்படிதான் இந்த இரவு பொழுது முடியும் போது உனக்கான ஒளிமயமான வெளிச்சமான வெள்ளந்தியான சிறப்பான வெளிச்சமான வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழும்படி இப்போது உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். ஆமென் செல்லமே. கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த உலகத்தில் யாராவது கோடீஸ்வரில் ஒருத்தவங்களுக்கு, அதாவது கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒருவருக்கு தான் நான் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக கொடுப்பது வழக்கம். அப்படி இப்போது இன்னைக்கு இந்த நல்ல நாளின் இரவு பொழுதில் யார் வாழ்க்கையில் ஒளியேற்றலாம் நினச்சி தேடும்போது தான் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எண்ணத்தை ஞாபகப்படுத்தி உன் வேண்டுதலில் நிறைவேற்றி தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி வந்திருக்கேன். இப்போது இந்த நிமிஷமே நான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு இருக்கும் தடைகளை அகற்றி உனக்கான கர்ம வினைகளை வெளியேற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. இனிமே நீ கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. உன் வாழ்க்கையில் இந்த நாள் இப்போ இரவு பொழுது உன் துன்பங்கள் அனைத்தும் முடியக்கூடிய நல்ல நாளாக, சிறப்பான நாளாக இருக்க போகுது. உன் மனசு முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைஞ்சு இருக்கும்படியும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் ததும்பி வழியும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ என் மேலே வச்ச நம்பிக்கையும் நீ செய்த நேர்மையான முயற்சியும் ஒன்றா சேர்ந்துதான் இப்போது உனக்கான நல்ல பலனாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. எப்போதும் உன் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோ. எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம கவலைகளை தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நன்றியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நானும் உன் கூடவே இருந்து உன்னை மென்மேலும் உயரத்துக்கு அழைச்சிட்டு போகுவேன் என் செல்லமே. ரொம்ப நாளாகவே ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீ என்கிட்ட உறுதியாக சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த நல்லது நடப்பதற்கான சரியான நேரங்காலம் அமையலை. இப்போது அந்த நேரத்தை நான் உனக்காக உருவாக்கிட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா தீர்வுகளையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரப்போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் இனி ஒருபோதும் வீண் போகாது. உன் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருந்து என் அருளால் இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தரேன். நீ எப்போதும் தைரியமாக முன்னேறிப்போ. என் அருளால் உன்னை சரியான பாதையில் நான் வழி நடத்தி வாழ வைக்கிறேன். காலையில் கண்ணு முழிக்கும் போதே உன் நினைவுக்கு வரவேண்டியது இந்த வராகி அம்மாவின் உருவம்தான். காலையில் எந்திரிக்கும் போதே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு எந்திரிச்சின்னா அந்த நாள் உனக்கான நல்ல நாளாக, என் ஆசீர்வாதத்தோடு கூடிய அருள் நாளாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையும் இன்னைக்கு நடந்ததையும் உனக்கான வேதனையாக எடுத்துக்கொள்ளாதே. இது எல்லாமே உனக்கு ஒரு அனுபவம் நினச்சிக்கிட்டு நாளைய நாளை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. இப்போது எந்த கவலையும் இல்லாமல் எதை பற்றியும் மனசு யோசித்து கஷ்டப்படாமல் நிம்மதியாக தூங்கு. நாளைய நாளை உனக்கான சரியான வெற்றிகரமான நாளாக நான் உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் மனசை தெளிவாகவும் பொறுப்பாகவும் வச்சுக்கிட்டு வாழ தயாராயிக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் நீ விழிப்புணர்வோட கவனத்தோட கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் எப்போ யார் மூலமாக வந்து உனக்கு என்ன விஷயத்தை நல்லதை சொல்லி கொடுப்பேன்னு உனக்கு தெரியாது. எல்லாருடைய அறிவுரையையும் மனசில் ஆழமாக ஏற்றுக்கோ. அதில் உனக்கு எது சரியாக வருதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. என் நாமத்தை அவ்வப்போது மனசில் சொல்லிக்கிட்டே இரு. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எல்லா செயல்களையும் தொடங்கும்போது கண்டிப்பாக அனைத்து காரியங்களும் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக உருமாறும். நேர்மையோடு நீ செஞ்ச ஒவ்வொரு செயல்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதற்கேற்ற நன்மைகளை நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் நேர்மைக்கும் நல்ல மனசுக்குமாகவே உனக்கு இருக்கும் தடைகளை நீக்கி உன்னை வெற்றி அடைய செய்வேன். உனக்கான உதவிகளை யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நான் செய்வேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இப்போதும் அப்படிதான். நாளைக்கு உனக்கான ஒரு நபர் உன்னை தேடி வரப்போகிறாரு. உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச நல்ல காரியமும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உன் குலதெய்வத்தின் அருளும் சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்ற போகுது. உன் தேவையை நிறைவேற்றுறதுக்காக இந்த வராகி அம்மா நானும் வரப்போகிறேன். கிரக பாதிப்புகள் எப்படி இருந்தாலும் என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில்
எல்லா கஷ்டமும் கிரக சூழ்நிலைகளும் சரியாகி வலுவாக வலுவிழந்து உனக்கு தீமை செய்ய முடியாம உன்னை விட்டு ஒதுங்கி போயிடும் என் செல்லமே. குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உன் முன்னோர்களின் அருளும் உன்னுடைய புண்ணியமும் இந்த வராகி அம்மாவும் ஒன்னா சேரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை தடங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை நெருங்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போது இந்த இரவு நேரத்தில் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு உன் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மனசார நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டு நிம்மதியா தூங்கு. உன்னை சுற்றி நாங்கள் எல்லாரும் காவலாக நின்று பாதுகாத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறோம். இனி எப்போதும் நானே உன் கூட இருந்து உனக்கு பாதுகாத்து உன்னை சரியான வழியில் வழி நடத்த போகிறேன். எந்த தீமையும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாக்கிறேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள அடிக்கடி வந்த பதட்டம் இனி இருக்க போகிறதில்ல. உன் பலவீனம் அனைத்தையும் போக்கி உன்னை பயமற்ற தைரியமுள்ள பலமுள்ள பிள்ளையாக நான் வாழ வைக்க போகிறேன். எல்லார் மனசுலையும் சில விஷயங்களை ஆழமாக அடையாளமாக போட்டு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே நினச்சி அவ்வப்போது வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை நம்பும் உனக்கு அந்த கவலை தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு நான் சரி செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. உன் மனசுக்கு இப்போது தெளிவுதானே தேவை. மன தெளிவையும் மன ஆறுதலையும் மன அமைதியையும் தேடிதானே அலைகிறாய். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் எண்ணங்களை குழப்பும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல எண்ணங்களையும் நல் வாழ்க்கையும் நான் அமைச்சு தரப்போகிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போகிறேன். உன் உடல் மெதுவாக வலிமை பெறும்படியும் உன் மனசு நல்லா தெளிவு பெறும்படியும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். யார் வந்து என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் மனசில் சொல்லிக்கிட்டே இரு. உன் மனசையும் உடலையும் காத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உன் விதி மாறத் தொடங்கும். விளக்கில் ஒளி ஏறும் போதெல்லாம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் மெதுவாக நீங்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்காக விளக்கேற்ற பழகு. அந்த ஒளி சுடரை நீ கண்களால் பார்க்கும்போது உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும். அந்த நேரத்தில் உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னீனா மன அமைதியோட தெளிவோடு நீ சொல்லும் அந்த பிரார்த்தனைகளை நான் உனக்காக நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறாமல் போகாது என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த வராகி அம்மா அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ ஏற்றுற ஒவ்வொரு விளக்கும் கண்டிப்பாக உன் பாதையை தெளிவாக்கும், உன் மனசை உறுதியாக்கும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த வராகி அம்மா நானும் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். நீ தள்ளி நிற்கிறதும் ஒதுங்கி நிற்க ஆசைப்படுவதும் யாரையும் நிராகரிப்பதற்காக அல்லன்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லாமல் யாரையும் சமாளிக்க முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாம தானே ஒதுங்கி நின்னாவது நிம்மதியாக வாழலாம்னு யோசிக்கிறாய். உன்னை புறக்கணிக்கும் அத்தனை விஷயங்களையும் மனிதர்களையும் தாண்டி இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக அமைச்சு தரேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாறு. உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில பிரிதல்களும் சில மனக்கசப்புகளும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் எல்லார் மீதும் அன்பு செலுத்தினாலும் எல்லாரும் உன்னை சரியாக தெளிவாக புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது உண்மைதானே. அதனால் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி செய். யார் உன்னை மதிக்கிறாங்க, யார் உன் அமைதியை ரசிக்கிறாங்க, யாரால் நீ இல்லாததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நீ கவலைப்பட்டினா யார் அதுக்காக வருத்தப்படுவாங்கன்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக நீ புரிஞ்சுக்க முயற்சி செய் என் செல்லமே. எல்லாத்தையும் எல்லாரையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. அமைதியும் பொறுமையும் தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக இருக்கும். உன் உடம்ப நல்ல ஆரோக்கியத்தோட அக்கறையோட பாதுகாத்துக்கோ. நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது மீதம் இருக்கும் மிச்ச வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும். இந்த வராகி அம்மா அன்பே உருவான தாயாக இருக்கேன். நான் என்னாக யாரையும் தண்டிக்க மாட்டேன். நீ எனக்கு அன்பை மட்டும் கொடுத்தினாலே போதும். உன் மன வலியையும் கண்ணீரையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு நீ நிம்மதியாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உன்னை பாதுகாத்து உன் முயற்சிகள் அனைத்துக்கும் பலன் கிடைக்கும்படி
உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன். நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்று வெற்றிகரமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன் உயிர் தொலைவில் இருக்கும்போது அந்த உயிர், அதாவது உனக்கு பிடிச்ச அந்த நல்ல உயிரான உறவு, நல்ல நினைவுகளை உன் மனசுக்குள்ளே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுமே தவிர அவங்க உன் செஞ்ச நிகழ்வுகள் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை கவலைப்பட வைக்கக்கூடாது என் செல்லமே. எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ, தீய விஷயங்களை ஒதுக்கி வச்சுக்கோ. அதையும் இதையும் யோசித்து குழப்பமடைந்து நிற்காம ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி செய். இந்த உலகத்தில் சரியில்லாமல் இருப்பது உனக்கு பிடிச்ச உயிரோ உறவோ அல்ல, உன் மனசு தான். உன் மனசு தான் தேவையில்லாத நினைவுகளை எல்லாம் உனக்குள் கொண்டு வந்து உன்னை அலக்கழிக்குது, ஆட்டி படைக்குது. முதல்ல உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீ அப்படியே ஏற்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டு உன் மனசுக்கு நீ அடிமையாகி விடக்கூடாது. உன் நினைவுகள் எதையாவது கண்டதையும் ஞாபகப்படுத்தும் போது, கஷ்டத்தை ஞாபகப்படுத்தும் போது உன் மனசு சொல்கிறத கேட்காத. நீ அமைதியாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் உன் மனசு என்ன சொல்லுதோ அது சரியானதா நேர்மையானதாக இருந்துச்சுன்னா அதை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் மனதை ஆளும் சக்தியாக நீ தான் இருக்கணுமே தவிர உன் மனசு உன்னை அலைப்பாய வைக்கவும் கஷ்டப்பட வைக்கவும் விட்டுடாதே. இப்படி உன் மனசு நீ யோசிக்கும் விஷயங்களை மட்டும் யோசிச்சினா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீ நிம்மதியாக வாழ்வதற்கும் நல்லபடியாக உயர்றதுக்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். முந்தி செல்வது தான் முன்னேற்றம்னு உன் மனசு கேட்கும்போது யாரை முந்தணும்னு யோசிக்கிறேங்கிறத தெளிவாக யோசிச்சுக்கோ. ஏன்னா யாரை முந்தணும், யாரை முந்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றத நீ தெளிவாக யோசிக்கணும். நல்லவர்கள் யாரையும் முந்த விடுவதில்லை. நீ எல்லாரையும் தாண்டி முன்னால் ஓடி நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. கெட்டவங்களை பார்த்து அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்மளும் அதை போல் மாறிடலான்னு யோசிக்காதே. கெட்டவங்க எப்போதும் நல்லவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் கண்கள் எப்போதும் இருளை நோக்கி இருளான தவறான விஷயங்களை நோக்கி மட்டும்தான் இருக்கும். நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியனே எப்போதும் மனசை நிம்மதியாக அமைதியாக நல்லபடியாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களில் நல்ல மனிதர்கள் மீது கவனம் செலுத்து. ஒரு விஷயம் கெட்டது, ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு தெரியும் போது அதை தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகியமாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் நேர்மைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் பொறுமைதான் உன் உயரம். நீ நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை நல்ல விதமாக சிறப்பாக வாழும்படியும் இந்த வராகியமாக நான் செய்கிறேன். கெட்டவன் சீக்கிரமே வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறி மேலே போவதை போல தெரிந்தாலும் அது நிரந்தரமாக நிலைக்காது. நல்ல பிள்ளையாகிய உனக்கு வெற்றி தாமதமானாலும் நிச்சயம் நீ உச்சத்தை தொடுவாய்.